ஸோ இப்போ பீக்கில் இருக்கக்கூடிய ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடி ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா மைனிங் இந்த மாதிரியான பல கோர்ஸுகள் வந்து நிறைய பேர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான கோர்ஸுகளை வந்து எடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இப்போ ஐடி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க, அதாவது வேலை நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எதனால இப்படி பீக்கில் இருக்கும்போது இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸை வெளியில் அனுப்புகிறாங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து வேலை இழக்கிறதுக்கான 4 முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மறுசீரமைப்பு. சில கம்பெனிகள்லாம் வந்து மறுசீரமைப்பு பண்ணுவாங்க, அதாவது ரிவ்யூ பண்ணுவாங்க, அதில் வந்து எதெல்லாம் நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பமெல்லாம் வளர்றதுனால இப்போ ஏஐ வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சில வேலைகள்லாம் செய்யலாம். ஸோ இதன் மூலமாக சில பேர் வந்து வேலை இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து அவரோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்கள வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி 4 காரணங்களாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ 1 by 1 வந்து நான் விரிவாக சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதார மந்த நிலை. ஸோ பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையும் போது பார்த்தீங்கன்னா சில வணிக நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மென்பொருள் அமைப்புகளையெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. அதாவது செலவுகளை கம்மி பண்ணி அவங்களோட வரவை வந்து அதிகம் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சிம்டம்ஸாக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி வந்து அவங்க சிம்டம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விருப்பமான செயல்கள், அதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து கை வைக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ், அதாவது சாஃப்ட்வேர்னு மட்டும் கிடையாது, சில விருப்பமான வேலைகள்னு சொல்லலாம். அதாவது முக்கியமான வேலையாக இருந்துச்சுன்னா அதை கம்பெனியில் கம்பல்சரியாக நம்ம செய்யணும். ஸோ முக்கியமான வேலையாக இல்லை அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ஐடி ஃபீல்டுக்கு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய செலவுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கம்மி பண்ணுவாங்க. ஐடி ஃபீல்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சில வேலையாட்களை வந்து கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி கம்மி பண்ணுறதுக்கு அவங்க சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தரம் பிரித்து அதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கர்ஸை வந்து லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பொருளாதார மந்த நிலை வர்றதுனால அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுக்கு அதோட தாக்கம் வந்து அதிகமாக வருது. ஸோ இப்போ கொரோனா பீரியடில் வந்து நிறையா டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டிஜிட்டலைஸ்னால சில ஐடி கம்பெனிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிகமான எம்ப்ளாயீஸை பணியமர்த்தி அவங்க நிறைய வேலைகளை வந்து ஆர்டர்கள்லாம் நிறைய வர எடுத்து செஞ்சாங்க. ஸோ இப்போ வந்து பழைய நிலைமைக்கு உலகம் வந்து திரும்பிட்டு வர்றதுனால நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் ஆட்களை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு இல்லைன்னா குறிப்பிட்ட மாதங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய வரவு செலவை வாட்ச் பண்ணுறாங்க. வரவு செலவு மட்டும் இல்லை, அவங்களோட கட்டமைப்புகளையும் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வாட்ச் பண்ணி, அதாவது ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூவில் சில பேர் வந்து சிக்குவாங்க. ஸோ அந்த ரிவ்யூவில் இந்தந்த செலவினங்கள்லாம் நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு எம்ப்ளாயியை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ரெவென்யூவை தக்க வச்சுக்கலாம், இல்லை நம்மளோட ரெவென்யூவை அதிகமாக காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவ்யூஸ் மூலமாக சில எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ இப்போ சேல்ஸ் ஆகாத டீம் இருக்குது, இல்லை சேல்ஸ் ஆகாத டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எது நல்லா சேல் ஆகுதோ அதை மட்டுமே வச்சுக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அந்த சேலரியை வந்து டவுன் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதிகமான சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையாட்டில் வந்து நம்ம சம்பளம் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே வந்து எடுத்துடுறாங்க. இப்போ புதுசாக வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சேலரியோட அளவும் கம்மியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே இருந்த அந்த வேலையாட்களோட
சலுகைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஸோ இதன் மூலமாக அவங்க நிறைய செலவினங்களை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்த வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தோட இன்வால்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆட்டோமேஷன். ஸோ இப்போ 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்யற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த 4 பேர்த்துக்கான வேலையை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலையை செஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேஷனை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் ஆள் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து சில தொழில்நுட்பம் வளர்றதுனால அந்த கோடிங் வந்து கம்மியாக எழுதுறது, அதே மாதிரி சில ஆட்டோமேஷன் வேலைகள், ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஏஐயே செஞ்சிடும். அதுக்கு வந்து மனிதர்கள் வந்து அந்த இடத்துல தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து தொழில்நுட்ப ஈடுபாடுனால நிறைய பேர் வந்து வேலை இழந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து ஆட்டோமேஷனாக பண்ணிக்கிட்டு இந்த எம்ப்ளாயீஸோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. சில வேலைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திறன்களே தேவைப்படாது, ஸ்கில்ஸே தேவையில்லை. அந்த ஸ்கில்ஸே இல்லாத இடத்துல வந்து ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா தானே சம்பளம் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேஷனாக வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் வேலையை செஞ்சுட்டு இருந்த எம்ப்ளாயை வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒரு எம்ப்ளாயி கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதனால கூட சில பேர்த்த வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, பொருளாதார மந்த நிலை, அதே மாதிரி ஏஐ வர்றது, ஏஐன்னு மட்டும் இல்லை தொழில்நுட்ப ஈடுபாடுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில மறுகட்டமைப்பு. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அதை வந்து சின்னதாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செலவு கம்மியாகுதுன்னா அதிகம் பண்ணுறது. ஸோ இதையெல்லாம் வந்து அவங்க செய்யறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம்ப்ளாயி கிட்ட கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காரு அப்படின்னா அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்ஸையோ இல்லை அந்த கோடிங் நாலேஜோ வந்து அவர்கிட்ட இருக்கணும். ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அவர் வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னா ஸோ அதே இடத்துல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற காரணங்களுக்காக நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர்த்த வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயீஸை வந்து லே ஆஃப் பண்ணுறது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கும்போது ஆர்டர்கள் நிறைய வரும்போது நிறைய ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்களை வந்து பணியமர்த்துறாங்க. அதே வந்து அவங்களுக்கு ஆர்டர் இல்லாதப்போ அவங்க வந்து செலவினங்களை கம்மி பண்ணிட்டு அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறதுக்கு நிறைய எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் எதனால பல பேர் வந்து வேலை இழந்துறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.